பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 20 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 26 ஏப்ரல் 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனையே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர், பாலானந்தநாதர், சிதானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயண வசந்த ருது சித்திரை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 20 ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த விதமான அது ஒரு முகூர்த்த நாள். இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள். 21ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், திருவோண விரதம். 23ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நாவுக்கரசர் குரு பூஜை. அன்னைக்கு வாஸ்து புருஷ பூஜை. காலையில 8:54 9:30 வரைக்குமான வாஸ்து பூஜை. 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி. 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், வைதிருதி சிரார்த்தம், மத்ஸ்ய ஜெயந்தி. 26ஆம் தேதி மாத சிவராத்திரி அன்னைக்கு சனிக்கிழமை. மேலும் அன்று மாலை 4:20 ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா மேஷராசியில சூரியன், ரிஷபராசியில குரு, கர்க்கடக ராசியில செவ்வாய், கன்னியா ராசியில கேது, தனுர் ராசியில சந்திரன், கும்பராசியில சனி, மீன ராசியில புதன், சுக்கிரன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 20ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இரவு 12 மணிக்கு 24ஆம் தேதி பின்னிரவு நைட்டு 12 மணிக்கு மீனராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 26ஆம் தேதி மாலை 4:20 ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அன்றைய நாளிலே பின்னிரவு 2:41 அதாவது 27ஆம் தேதி அதிகாலை 2:41 மேஷ ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விஷயங்களா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகும். எதெல்லாம் நமக்கு தடையா இருந்ததோ இந்த தடைகள் எல்லாமே விலகும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு சீரான ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கண்டிப்பான முறையில நமக்கு இந்த நேரத்துல அமையும்.
மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம நம்பலாம். பெண்கள், மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய ராசிக்கு கோச்சார சந்திர பகவானுடைய ஒரு நகர்வு மிகப்பெரிய ஒரு அனுகூலம், நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல புகழ், ஒரு கௌரவம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிக்கு எதெல்லாம் தடைகளா இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. பலவிதமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும், கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. தொழில் உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவானுடைய மாற்றம் இந்த நேரத்துல அமையுது. கோச்சார சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ற புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போறது. தொழில் விரிவாக்கம் மிகப்பெரிய அளவுல நடக்குங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் தர்மம் நிறைய நீங்க செய்யற மாதிரி இருக்கும். ரிஷபராசிகாரர்களுக்கு தர்மம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நிறைய தர்மங்கள் செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதற்கான ஒரு சூழல் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ஒரு நீசமான நிலையில இருந்தாலும் கூட அவருடைய சாரபலம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4, 10 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மாறுகிறார்கள். இந்த நேரத்துல பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகுது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஒரு பொருளாதாரத்துலலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மேம்பாடு, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு காணப்படும். பல விதத்திலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. தொழிலை நல்ல ஒரு விரிவாக்கம் செய்ய முடியும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக பெண்களுக்கு எடுக்கணும்னா வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்தெந்த காரியத்திலெல்லாம் தடைகள் இருக்கும் அந்த தடைகள்லாம் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். பொதுவா இந்த நேரத்துல நம்ம எடுத்தோம்னா தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நம்முடைய ராசிக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு கேதுக்கள் 2, 8க்கு வராங்க. கொஞ்சம் அந்த அஷ்டம ஸ்தானத்துல ராகு வரும்போது நமக்கு நம்முடைய இந்த கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத தொடர்புகள் வரலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடியதா இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. வீடு, மனை சார்ந்த காரியங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். சில நேரங்கள்ல தேவையில்லாத படபடப்பு, தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமா இல்லாம இன்னைக்கு போக்கா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். மனதிற்கு நிறைவான ஒரு பலன்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போதுமே ஒரு ராசிக்கு 1, 5, 9 ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணினார்னா அது உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பான முறையில கொடுக்கும். அப்ப நமக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில விலகும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அது எல்லாமே விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் நம்முடைய ராசிக்கு அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு இந்த காலகட்டத்துல மாறுறார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு ஒரே சந்தேகம்லாம் இருந்துன்றது இல்லையா? அந்த சந்தேகங்கள் எல்லாமே நமக்கு தீரப்போறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தனாலும் அது சக்சஸ்ஃபுல்லா நமக்கு நடந்து முடியும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியா உங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பா புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு நேரம்.
எல்லா காரியங்களுமே ரொம்ப அற்புதமா நமக்கு நடக்க போறது. மாணவர்களுக்கு எடுத்தோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி பயணங்கள்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமா நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா நமக்கு நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலுமே அது ரொம்ப நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்துல. அது மாதிரி 5-11க்கு வரக்கூடிய சர்ப்பகிரகங்கள்னால உங்களுக்கு பெரிய யோகம். உங்க குழந்தைகளுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த நேரத்துல. இந்த நேரம் எடுத்தோம்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான எண் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி பயணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நடக்கும். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இந்த நேரத்துல நல்லபடியா நடக்கும். ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சஞ்சல நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமா நடக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். ஒரு தொழில் ஸ்தானத்துல கேது வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு கேது வரும்போது தொழில் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். வீடு மண்மனை சார்ந்தையோ அது எல்லாமே ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்துல சனி ராகு சேர்க்கை. இனிமே ஒரு பெரிய விஷயங்களை நீங்க இனிமே ரொம்ப அசாத்தியமா உங்களால செய்ய முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய, நல்ல விதமா புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, 3, 7, 11 இதுல ராகு வந்தாருன்னா காரிய தடங்கல்கள் எல்லாமே விலக போறதுன்னு அர்த்தம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தை பண்ணினாலும் அது நல்லபடியா நடக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். ஒரு விஷயத்தை தைரியமா, தன்னம்பிக்கையோட உங்களால சுலபமா செய்ய முடியும். கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தந்தையார் வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது.
தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்துமே விலகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வாக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுக்கிறது நமக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது நமக்கு சால சிறந்தது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பயன்படுத்தணும். அதே வேளையில தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பரிபூர்ணமான நல்ல பலன்கள், ஒரு நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு கிடைக்க போறது, ஏற்பட போறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அனுகூலமான ஒரு தன்மை உங்களுக்கு காணப்படும். பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தைரியமா நீங்க எந்த முடிவும் எடுக்கலாம். உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மை அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு அபிவிருத்தி எல்லாமே காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய ராசிக்கு ராகு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு வர எப்படி ஒரு அனுகூலமான ஒரு தன்மை வரும். வாழ்க்கையில ஆகப்பெரிய காரியங்களை இனிமே நீங்க பண்ணுவீங்க. ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப அற்புதமா அழகா நீங்க பண்ணுவீங்க. அது மாதிரி உதவிகள் கிடைக்கும். யாருன்னே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். மாணவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிக்கு எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை எப்படி நாம அணுகணும், எந்த மாதிரி நாம செய்யணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரியும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெற போறது. புதிய தொழில் வாய்ப்புகள், அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். பொதுவா பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், மெசேஜ் பண்ணுங்க, இமெயில் பண்ணலாம், நான் உங்களை தொடர்பு கொள்ளுவேன். ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரஷ்னம் பார்ப்பதற்கும் கட்டணம் என்பது இவ்வளவு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். அவங்கவங்க விருப்பம்தான். முதல்ல நாம பணம் வாங்க மாட்டோம். ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு நாம பணம் வாங்கிப்போம். இதை நம்முடைய ப்ரொசீஜரா நாம வச்சுருக்கோம். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.